டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் கோவை விஸ்டம் இன்ஸ்டியூட் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும். நான் உங்கள் டாக்டர் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். செல் அப்படின்றது என்ன? நம்ம இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்லுனா என்ன, பேட்ரினா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன, ரியோஸ்டாட்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துட்டே வந்திருப்போம், ரைட்? ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதுலேயே ஆன்சர் இருக்குது பாருங்களேன். நாட் ஓன்லி இந்த ஹெட்டிங் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஹெட்டிங் எடுத்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் த நேம் இட் செல் கிவ்ஸ் த ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா மீது எல்லாத்தையும் ஈஸியாக படிச்சிடலாம். நம்ம இதிலே பாருங்களேன் என்ன கொடுத்துருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த செல் இன்டர்னலி. ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த செல் இன்டர்னலி, தட் இஸ் கால்ட் எனது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு செல்லில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரும்? இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி இப்போ இந்த மொதல் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இன்னும் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லி அது எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லிப்போம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரெசிஸ்டிவிட்டி குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுதான் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். அப்போ என்ன நடக்குது சார் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் அப்படின்றது என்னன்னு சொன்னோம் நம்ம, இட் இஸ் நத்திங் பட் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருந்து அதுக்கு பேர் என்னது, செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக வீட்டில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். என்னது, செல்லுடைய சிம்பிள் வந்து இது இல்லைங்களா, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு நெகட்டிவ் டெர்மினல், திஸ் இஸ் கால்டு செல். தென் வாட் இஸ் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் gives you பேட்டரி. இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், திஸ் இஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் பேட்டரி. இதுதான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கமர்ஷியலாக யூபிஎஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வாசல் எல்லாரோட வீட்லையுமே இருக்கும். பேட்டரி எப்படி இருக்கும்? ஸோ இப்படி தான் பேட்டரி இருக்கும். ஸோ இதில் மேலே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதில் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 6 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றிலையும் மேலே என்ன இருக்கும், நமக்கு அந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதுக்கான போர்ஷன்ஸ் மேலே டாப் கவர் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் டிஸ்டில் வாட்டர் ஊற்றும். இது உள்ள எப்படி சார் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் ஆல் ஈச் பார்ட்டிஷன் மீன்ஸ் மென்ட் ஃபார் செல், ரைட்? அப்போ எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நார்மலி கனெக்டட் இன் திஸ் வே. ஸோ தட்ஸ் வை இட் லீட்ஸ் டு பேட்டரி ஆர் இட் கிவ்ஸ் அஸ் பேட்டரி. இதை தான் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே ஒரு டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே ஒரு மெட்டல் இது இருக்கும், இதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து அந்த யூபிஎஸ் மிஷினுக்கு கொண்டு போயிருப்பாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட். இதுக்குள்ளே என்ன இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாப் கவர் எடுத்து என்ன பண்ணுவோம், உள்ள என்ன ஊற்றுவோம், நத்திங் பட் டிஸ்டில் வாட்டர் ஊற்றுவோம். தட் டிஸ்டில் வாட்டர் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோலைட். தட் டிஸ்டில் வாட்டர் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோலைட். எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையை சொல்கிறீங்க? கிடையாது. அதான் என்ன சொன்னோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த செல். அப்போ ஒரு செல்லில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த எலக்ட்ரோலைட் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பிட்வீன் த டெர்மினல்ஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ரைட்? என்னென்னு சொன்னேன், தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை திஸ் எலக்ட்ரோலைட் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பிட்வீன் த டெர்மினல்ஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும், இந்த 6 எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் எது, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன மாதிரியான எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கும். செகண்ட் எப்படி இருக்குன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் என்ன இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், அதே மாதிரி இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். அதே மாதிரி என்ன இருக்கும், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு காமன் ஏரியா. காமன் ஏரியா பிட்வீன் தி எலக்ட்ரோலைட். தட் இஸ் இந்த எலக்ட்ரோலைட் இமர்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த இமர்ஸ் பண்ணியிருக்க இந்த ஏரியா எவ்வளவு தூரத்துக்கு உள்ள இமர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்சஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இஎம்எஃப் இருக்கோ அங்கெல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும். எங்கெல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு அங்கே இஎம்எஃப் இருக்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மாற்றியும் சொல்லலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஐம் டேக்கிங் அ சர்க்யூட், ரைட், விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ பேட்டரி and which is connected with the external resistance R.
ஒரு சிம்பிள் சர்க்கியூட் ஈஸியாக புரியறதுக்காக கொடுத்துருக்கேன், ரைட்? இது ப்ளஸ் மைனஸ், திஸ் இஸ் EMF chai, and here the current I is flowing, so here it is R. So this is internal resistance. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், you can mark it like this, right? So நான் என்ன பண்ணேன், இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், வாட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் one finite point to another finite point. That is called another potential difference. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்னது சார்ஜஸை வந்து இந்த என்டையர் சர்க்கியூட்டில் ஃப்ளோ பண்ண வைக்க போகிறோம். அப்போது how we can find the potential difference? EMF அப்படின்றது என்னது, nothing but it is also amount of work done to move a unit positive charge from lower potential to higher potential. இது நம்ம இந்த யூனிட்டோடைய ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ அதில் என்ன இருக்கும், இன்டர்னல் ரெசன்ஸ் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? அப்போது இப்போ இது அந்த இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. இட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். அப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம், பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் சார்ஜை இந்த ஏலேருந்து பிக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குமா? ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் V. அடுத்து எனக்கு பியிலேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது, நத்திங் பட் இஎம்எஃப். அப்போ இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் திஸ் இட் இஸ் I into R. I into R. For this it is, again here also the same current is flowing, but here see that the resistance is varying plus IR. ரெண்டுலையுமே காமனாக I வெளியே எடுத்துட்டா I is equal to I into R plus R. I is equal to I into R plus R. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம், I is equal to chi by R plus R. So this is the way we can find the amount of current flowing through the given circuit when there is an internal resistance. Right, அடுத்து வரும் potential இந்த V இருக்கா, அப்போ இந்த V என்ன எழுதலாம்? So suppose when the current is drawn from the battery, அப்படின்னா என்ன வந்துருங்க, nothing but we can write it as V is equal to என்ன வந்துரும், இந்த V dash இங்கே வந்து chi minus V dash. So which is equal to chi minus IR. This is when the battery is discharging the current. So V is equal to chi minus IR. Right தானா? ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that V is equal to IR. அப்போது இதுலேருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம், again we are going to write the equation for I in another form. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஸோ IR is equal to chi minus V. Therefore R is equal to chi minus V by I. So this is nothing but equation for internal resistance. ஸோ இங்கே பார்த்தா என்ன பார்த்தா, கரண்ட்டுக்கு பார்த்தோம், இங்கே என்ன பார்த்துருக்கோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு. அப்போது இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கு பதில் என்ன பண்ணிடலாம், இந்த chi by R ரீப்ளேஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், will get an equation. I is equal to chi minus V by I, right? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again we can write this in terms of equations, right? எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here we are going to apply the conditions. என்னென்ன சார் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the circuit is not connected or the switch is off or open circuit, இந்த மாதிரி இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to write the equations. So first இங்கே என்ன பண்ணுறேன், I am going to write the note. What is this note அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the circuit or the battery discharge the current, when it is discharging என்ன வந்துடும், V is equal to chi minus IR. Second one, when the battery is charged or charging the battery, this potential difference is equal to chi plus IR. Third case, when it is open circuited, என்ன ஆகிடும், there is no internal resistance, அப்போ என்ன வந்துடும், V open is equal to chi. அப்படின்னு எழுதலாம். நாலாவது, when it is short circuited, what is that, V must be less than chi. என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க, EMF is greater than V. This is nothing but internal resistance of a cell. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, characteristic curves. அடுத்து என்ன பார்க்க போறோம், characteristic curves. What is this characteristic curves அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nothing but we are going to draw it for different quantities. First one is chi versus R, that is EMF versus R. அதனால சார் EMF versus R அப்படின்னு பாருங்க, இந்த ஈக்குவேஷன் எங்கேயாவது ஈக்கும்
சைக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கும் இஎம்எஃப்க்கும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இட் இஸ் இண்டிபெண்ட். அப்போ எப்படி எழுதிடலாம்? ஆர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சை. R is independent of chi because already we know that it is nothing but another. It is connected externally. It is connected externally or external resistance. அப்போ என்ன வந்துருங்க? So if you draw the graph R versus chi போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது? There is no change in it. There is no change. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? chi versus R பார்த்துருந்தோம் கிராஃப்ல இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V versus R. That is for terminal potential difference versus resistance graph அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சார் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but V is equal to IR. ஸோ நம்ம இப்போ டெரிவேஷனில் பார்த்துருந்தோம் I is equal to chi by R plus R into R. அப்போ இது எப்படி எழுதலாம்? chi by 1 plus R by R எழுதலாமா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த Vக்கும் R எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா when R increases V also increases. When R increases V also increases. இது இங்கே பார்க்குறோட இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் when R is equal to 0. அப்போ இதை அப்படியே கிராஃபாக போட்டு பார்த்துருவோமா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? V எடுத்துக்கிறேன், இங்கே R எடுத்துக்கிறேன். ஸோ when R is equal to 0 அப்படின்னா R 0னா V என்ன ஆகிடும்? V tends to 0. R is equal to internal resistance. R is equal to internal. இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக என்ன பண்ண போறோம் நம்ம? We are going to substitute by R. அப்போ என்ன வந்துடும்? V is equal to chi by 2. V is equal to chi by 2. அப்போ என்ன இங்கே 0, இங்கே chi by 2. அப்போ நான் ஆருக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்? ப்ரொஜெக்டட் as R is equal to R. அப்போ இது வந்து என்ன வந்து நமக்கு chi by 2. Suppose R tends to infinity. External resistance tends to infinity அப்படின்னா என்ன ஆகிடும்? anything by infinity na V is equal to chi, right? அப்போ இதை நம்ம கிராஃபா போட்டு பார்த்தோம் அப்படின்னா how it varies அப்படின்னா this is the way it varies. This is the way it varies. V versus R graph அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is nothing but V versus I. மூணாவது கேரக்டரிஸ்டிக் கர்வ் என்னது? V versus I. அது என்ன சார் V versus I எதுலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but third one is V versus I graph. What is this? We know that V is equal to chi minus IR. This equation can be written as minus IR plus chi. Then we are compare the equation. We are going to compare it with the straight line equation. Y is equal to mx plus c. Y is equal to mx plus c. Now compare it is nothing but minus mx. Slope? It is having negative slope. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட் எடுக்க போறோம். ஸோ V versus I. ஸோ this is V versus I. அப்போ என்ன பண்ண போறோம்? இங்கே பாயிண்ட் A எடுத்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் I? ஸோ ஃபார் பாயிண்ட் A I is equal to 0. அப்போ ஃபார் பாயிண்ட் A I is equal to 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல போட்டு பாருங்க. இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? V is equal to chi. V is equal to chi. அதே இது பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இங்கே பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன், ரைட்? அப்போ இட் இஸ் ஹேவிங் நெகட்டிவ் ஸ்லோப். அதான் இங்கே சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஹேவிங் எ நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ சிமிலர்லி வி கேன் ரைட் இட் ஃபார் பாயிண்ட் B. ஃபார் பாயிண்ட் B வாட் இஸ் 0? V is equal to 0. V is equal to 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? Chi is equal to IR. Chi is equal to IR. So nothing but அப்படியே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சர்க்யூட் போட்டிருந்தோம், அது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. So when the terminal potential difference is 0, what is that? The EMF is equal to I into internal resistance. So this is the way என்ன இருக்கு internal resistance of the cell அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்த்தோம். What is it அப்படின்னு பார்த்தோம். அடுத்து what are the factors influencing itன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம்? internal resistanceக்கு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? What are the different conditions or situations of the battery? அதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கேரக்டரிஸ்டிக் கர்வ் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் EMF versus R, that is external resistance graph பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்துருக்கோம்? டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் versus external resistance graph பார்த்துருக்கோம். மூணாவது என்ன பார்த்துருக்கோம்? டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் versus I graph பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப்
V and Chi for different conditions. It is nothing but நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே எதை பற்றி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல் அப்படின்றது தான், ரைட். ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது எதோட ரெசம்பிளன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடைய காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்னு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், அதை எடுத்து பாருங்கள். ஸோ அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், சீரிஸ் அரேஞ்ச்மெண்ட், பேரலல் அரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட்டரியில் உள்ள cells என்ன பண்ண போறோம், we are going to connect it in terms of series and parallel or combination or grouping of cells, mixed grouping of cells அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள். எந்த கான்செப்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைனாலும் இதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களும் இதை படித்து புரிஞ்சுக்கிட்டோம். எல்லோருக்கும் இது ஈஸியாக சென்றடையணும் அப்படின்றத இந்த சேனலோடைய நோக்கமே. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.